புரட்டாசி மாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான்வெஜ் பண்ணலான்னு பார்த்தா நான்வெஜ் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால எடுங்க அந்த குக்கரை பருப்பு வேக வச்சு பருப்பு குழம்பு பண்ணிடுறேன்னு சாம்பார் தான் பண்ணிட்டு இருந்தேன். இனி சில்வர் பாத்திரத்தில் தான் சோறு வைக்கணும்னு லாஃப்ட்லேருந்து கடந்த ஒரு பாத்திரத்தை எடுத்தா நம்ம போடுற ஒரு கிளாஸ் அரிசிக்கு என்னமோ துளியோண்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே தான் சோறு எட்டி பார்க்கணும் போல். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்ச காயெல்லாம் முடிகிற நேரத்தில் ஒரு 4 காய் பாவமாக டெத் பெட்டில் இருக்குல்ல, அந்த காயெல்லாம் எடுத்து போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு. ஆனால் இந்த 4 கத்திரிக்காய் எங்கள் வீட்டு செடியில் இருந்தது. அது செடியிலே இருந்தாலும் இருந்திருக்கும். 2 நாள் முன்னாடி ஏக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதில் கத்திரிக்காய் வறுவல் பண்ணிடுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு கத்திரிக்காய் செத்தே போச்சு. பேலன்ஸ் இருக்கிறதையாவது வறுவல் பண்ணிடலான்னு சொல்லி அதை இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த வெண்டைக்காய் சின்ன வயசில் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்னு சொன்னதை நம்பி பச்சையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் சாப்பிட்டா மூளைலாம் வளராது, பிரெயினுக்கு நல்ல மெமரி பூஸ்டர்னு. ஆனால் இன்றைக்கி என்ன அறிவில் சமைச்சேன்னு தெரியல. வெண்டைக்காயில் வெங்காயமே சேர்க்கல. அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெயில் வெண்டைக்காவை சேர்த்து வதக்கி அதை எடுத்து உள்ள சேர்த்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.